நம்ம அஜித் சாருடைய அடுத்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த படத்துல நடிக்கும் நாயகி மற்றும் தயாரிப்பாளர் குறித்த தகவல்கள் சோஷியல் மீடியாக்கள்ல ஒரு பக்கம் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏகே அவர்கள் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல உருவான குட் பேட் அக்லி படம் பாத்தீங்கன்னா உலக அளவுல மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் படைச்சது. மீண்டும் ஆதிக்குடன் இணைய வேண்டும் அப்படின்றது அஜித் சாருடைய விருப்பமாகவுமே இருந்ததா. இது அஜித் சாருடைய 64வது படமாக உருவாகுது. இந்த படத்தை வேல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் படத்துடைய நாயகியாக நடிக்க முன்பு நயன்தாராவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா. நயன்தாரா பாத்தீங்கன்னா படத்திற்கு சம்பளம் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதனால நயன்தாராவை இந்த படத்துல இருந்து தூக்கிவிட்டு ஸ்ரீநிதி ஷெட்டியிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. அவங்கள ஓகே பண்ணிருக்காங்களாம் படக்குழு. ஆகையால பாத்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பு வெளியாக இருக்கா. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அஜித் சாருடைய விடாமுயற்சி படத்தின் போதே அஜித் சார் விக்னேஷ் சிவன் படத்துடைய அறிவிப்பு வெளியாச்சு. அதன் பின்பு ஒரு சில மாதங்கள் கழித்து விக்னேஷ் சிவன் படம் டிராப் செய்யப்பட்டது. அதன் பிறகுதான் மகிழ்த்தன்மையுடன் இணைஞ்சாரு நம்ம ஏகே அவர்கள். அப்போதே விக்னேஷ் சிவனும் நயன்தாராவுமே ஏகே மீது கடுமையான கோபத்துல இருந்தாங்க. அவ்வப்போது விக்கி அவர்கள் ட்வீட் போடுவது, மறைமுகமாக தாக்கி பேசுவது அப்படின்னு இருந்த நிலையில தற்போது நயன்தாராவிற்குமே அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துள்ளதால மீண்டுமே இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.